ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸல் சூப்பருக்கு ஆக்சிலேட்டர் கேபிள் மாத்திர வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ஆக்சிலேட்டர் மவுண்டில் உள்ள 2 ஸ்டார் ஸ்க்ரூ வரும். அதை கழட்டி மேலே பட்டு போயிடுச்சா இல்லை ஆக்சிலேட்டர் கேபிள் தான் போயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இது ஆக்சிலேட்டர் கேபிள் தான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கார்பரேட்டர் சைடு உள்ள கவரை கழட்டணும். தென்னம்போல்ட்டு தான் 10D பாக்ஸை வச்சு 2 போல்ட்டையும் கழட்டிட்டு கவரை வெளியே எடுத்துடலாம். அப்புறம் ஃபேன் கவர், சின்ன கவர், அதையும் 2 ஸ்டார் ஸ்க்ரூவை வச்சு கழட்டி எடுத்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு பெட்ரோல் டிப்பை கழட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிள் வர இதை கழட்டுறதுக்கு கட்டிங் பேரை வச்சு அந்த இதை கழட்டி எடுத்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் ஸ்லைடு, அந்த இதை ஸ்ப்ரிங்கை உள்ளே தள்ளி பிடிச்சி அழுத்தி எடுத்திங்கன்னா அது ஈஸியாக வெளியே வந்துடும். அதுதான் த்ராட்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்கு மேலே ஒரு நட்டு, ஆக்சிலேட்டர் கேபிளை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஆக்சிலேட்டர் கேபிள் எந்த ரூட் வழியாக கழட்டணுமோ அதே ரூட் வழியாகவே திருப்பியும் உள்ளே விட்டு மாட்டிக்கணும். இது பார்த்திங்கன்னா மவுண்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம். அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் மேலே ஒரு நட்டு மாற்றத்தால் கொஞ்சோண்டு அந்த இது பித்தளையோடு சேர்த்து எடுத்துக்கிச்சு. பிளாஸ்டிக்கில் கழட்டக்குள்ளே அதை அந்த இதிலே வச்சு தட்டிக்கலாம். அந்த நட்டை அதிலே வச்சு தட்டியாச்சு. இப்போ ஆக்சிலேட்டர் கேபிள் பிளெயினாக உள்ள பக்கெட் வந்து கீழே வரும். மேலே வந்து த்ரெட் இருக்கும், அது வந்து பக்கெட் வரும். எந்த ரூட் வழியாக கழட்டினமோ அதே ரூட் வழியாகவே திருப்பி ஆக்சிலேட்டர் கேபிளை உள்ளே விட்டுக்கலாம். வெயிட். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதை மேலே உள்ள கேப்பை போட்டுக்கலாம். அதில் உள்ள ரப்பரையும் அதிலே வச்சு மாட்டிக்கலாம். அப்புறம் ஸ்ப்ரிங்கு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த த்ராட்டில் ஸ்லைடை கரெக்டாக மாட்டிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அந்த ஸ்லைடு வந்து கரெக்டாக ஆக்சிலேட்டர் சைடில் உள்ளது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த சைடு சின்னதாக உள்ளது இருக்கும். அதை கரெக்டாக வச்சு மாட்டிக்கணும். மாட்டிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு பெட்ரோல் டிப்பை சொருகி விட்டுருக்கலாம் கார்பரேட்டரில். இப்போ பார்த்திங்கன்னா மேலே பழைய ஆக்சிலேட்டர் பைப்பில் அந்த பட்டு இருக்கும், அதை மறக்காமல் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும்.
கீழே உள்ள அந்த இதில் ஏற்றிக்கணும். அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கனால ஏறல, இல்லாட்டி மவுண்டு சேர்த்து மாற்றுற மாதிரி வரும். அந்த பித்தளை பட்டை கரெக்டாக போட்டு கட்டிங் பிளேடில் வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் பைப்பில் போட்டு ஆக்சிலேட்டர் ஃப்ரீயாக வேலை செய்தான்னு இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஆக்சிலேட்டர் ஃப்ரீயாக தான் இருக்குது. கேபிள் பூசுங்க நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்புறம் திருப்பி அந்த 2 ஸ்டார்ஸ் மவுண்டை வச்சு 2 ஸ்டார் ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. ஆக்சிலேட்டர் மறுபடியும் ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக இருக்குது. வண்டியோட ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்துச்சு, கரெக்டாக இருக்குது. அடுத்து ஃபேன் கவர், சின்ன கவர் 2 ஸ்க்ரூவையும் போட்டு மேலே உள்ள கவரையும் போட்டு 2 டென்னம் போல்ட்டையும் போட்டு முடிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.